Hi friends, welcome to my channel. இது சண்டே அன்றைக்கி எடுத்த vlog தான். சண்டே அன்றைக்கி வந்துட்டு மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா ஃபுல் சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா. இதுதான் வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். மட்டன் குழம்பு நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம், ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, கசகசா, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லாட்டி வந்து முழுசாகவே வந்து போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை பத்து தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் சேர்த்தே வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் போடுறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான், நிறைய பேர் தேங்காய் போடாமலும் பண்ணுவாங்க. தேங்காய் போட்டு பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நான் இன்றைக்கி குழம்புல வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் போட போகிறேன். இந்த குழம்புக்கு வந்துட்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மிட்டா சால்னான்னு சொல்லுவாங்க, கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கூட பண்ணுவாங்க, முட்டைக்கோஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்துட்டு உருளைக்கிழங்குல வந்துட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த சூப்போடு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சூப் மட்டும் நான் குட்டி பாப்பாவுக்கு வேணுன்றதுனால எடுத்துகிட்டு மிச்ச சூப் எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறமா மட்டனையும் சேர்த்து எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இதெல்லாம். இப்போது மட்டன் வேக வச்சுருந்த அதே குக்கரில் வந்துட்டு ஆயில் இல்லாட்டி நெய் எது வேணுமோ நம்ம இஷ்டம், அது போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம், ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டால் போதும். கூட வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிடணும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு மட்டனும் சூப்போடு ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு வந்து ஹல்தி, அதாவது மஞ்சத்தூள், இது ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுனால அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா திக்காக இருக்கும். தண்ணி தேவையான அளவு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஏன்னா மட்டன் ஏற்கனவே வேகினதுனால உருளைக்கிழங்குக்கு மட்டும் 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அது வதக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபுல் சிக்கன் ஃப்ரை தான் வந்துட்டு, அதாவது க்ரில் தான் பண்ண போகிறேன். நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிக்கனை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலா போடும் போது உள்ளே நல்லா கோட்டாகும். இதுக்கு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூனு, கேர்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கூடயே வந்துட்டு இங்கே கேப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா மசாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு இந்த சிக்கனையும் வந்து நல்லா போட்டு நல்லா ஃபுல் கோட் ஆகிற மாதிரி உள்ளெல்லாம் மசாலா போட்டு நல்லா அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். மசாலா நல்லா கோட் ஆகணும், கோட் ஆகி இது நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கடையிலலாம் க்ரில் பண்ணி தராங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மசாலா போட்ட உடனே போய் இதை வந்து க்ரில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மசாலாலாம் உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு, எனக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ மணி நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ மணி நேரம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக கிடைக்கும். இதுக்கப்புறமா ஆட்டுக்கால் வந்துட்டு நான் வந்து நல்லா சுரண்டி அந்த கத்தி வச்சு சுரண்டிட்டு, அந்த இது சுட்டு கொடுப்பாங்க இல்லையா, சுரண்டிட்டு கொஞ்சம் முடியெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை வந்து இது பண்ண போகிறேன். அதாவது நான் ட்ரான்சிஷன் பண்ணலான்னு சொல்லி அதை சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து நான் வந்து சூப் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது இப்போது சாப்பிட முடியாது, நைட்டு சாப்பிட்றதுக்கு தான். ஸோ ஆனால் நான் மதியானமே இதை செஞ்சு வச்சுருவேன். இது செய்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு நான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 விசில் கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 10 விசில், அதுக்கப்புறம் ஸ்லோ குக்கிங்கில் வச்சுருவேன். எப்பயுமே ஆட்டுக்கால் 10 விசில்லே வேகிடும். பட் 10 விசில்லே வெந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது.
கொஞ்சம் வந்து அது ஹார்டாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து இன்னும் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மொத்தமான காலாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனும் வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் இல்லாட்டி ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுக்கான ரீசனே எண்ணெய் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக தான். சும்மா லைட்டாக வந்துட்டு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பயந்துகிட்டே தான் பண்ணேன். அப்புறம் நான் அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு சைடும், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஒரு 20 மினிட்ஸும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மசாலா கொஞ்சம் அதில் இருந்தது, அந்த தட்டில் வந்து விழுந்திருந்தது. அதையும் வந்து மேலே வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால சில்லுன்னு இருக்கும். அதனால் எவ்வளோ மசாலா அப்ளை பண்ணாலும் அதனால் ஒட்டிக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மேரினேட் பண்ணுறதுல தான் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்குது. நம்ம உடனே அதை வந்து சமைச்சோன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து வராது. ஸோ மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். பயமாக இருந்தது, ஏன்னா தீஞ்சிருமோ அந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதை எடுத்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுட்டேன். இது குக் ஆகிட்டே இருக்கிற சமயத்தில் நான் போயிட்டு ஆட்டுக்கால் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டுக்காலுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம், அதுக்கப்புறமா ஜீரகம், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், உப்பு, கொத்தமல்லி கூட ஆட்டுக்காலை சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 விசில் தண்ணி நிறையா வச்சு நல்லா 10 விசில் விட்டு எடுத்துக்கணும். 10 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா வேகியிருக்கும். பட் ஆனால் அதோடு நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு நல்ல ஆட்டுக்கால் வந்து நல்லா வேகணும், நல்லா உடையிற அளவுக்கு வேகியிருக்கணும். அப்போ தான் அதோட கொலாஜின் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டாக்டர் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அது பார்த்ததுலேருந்து நான் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு 20 விசில் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு லைட் சிம்மரில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக பிசுன்னு அந்த சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. அது அப்படி சாப்பிடும் போது கொலன்னு இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். அதனால அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மீன்வைல் வந்து இந்த பக்கம் சிக்கனும் வந்து வேகிடுச்சு. சிக்கனும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே 20 விசில் கொடுத்து இப்போது ஆட்டுக்கால் பாயாவும் வந்து வெந்துருச்சு. இதோடு நான் வந்துட்டு விசில் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து நான் மதியானமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சது. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. ஈவினிங் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் வந்து அடுத்த கிளிப்பிங்கில் காட்டுறேன். இப்போ 2 சைடுமே வேகி வந்துருச்சு. சிக்கனு செம்மையாக வெந்துருச்சு. சூப்பராக க்ரில்லாக இருந்தது. பரவாயில்ல, ஆயிலே இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டான சிக்கன் நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. இவ்வளோ செம்ம டேஸ்டியான க்ரில் சிக்கன் வீட்டிலே வந்துட்டு சூப்பராக ஏர் ஃப்ரையரில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது லஞ்சுக்கு வந்துட்டு சாதம், மட்டன் குழம்பு, ஃபுல் சிக்கன் க்ரில், அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா வந்து சட்னி வந்து அரைச்சிருந்தேன். இது வச்சு சூப்பராக மதியானம் சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலரே லைட்டாக மாறிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்கால் பாயா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய நேரம் வேக வைங்க, நிறைய நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ அதோட கொலாஜன் ஃபுல்லாக இறங்கி இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.